அதான் அந்த அக்கா எதை சொன்னிச்சு அடிச்சுக்க சொல்லி எதை எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் பரபரப்பாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. வரமாட்டதா இந்த வீட்டுக்கு எதுக்க குழ குழன்னு இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஜல்லியெல்லாம் கொட்டி அதில் மண் கொட்டியிருந்தோம். இப்போ சரி கோடை காலம் வந்துருச்சா சாணி கரைச்சி தெளிக்கலாம், ஜல்லியும் கிடக்கா அது மேலே தெளிக்க முடியாது. அதுக்கு தான் அந்த ஜல்லி எல்லாத்தையும் வறண்டி அள்ளிட்டு பில்லெல்லாம் செதுக்கி விட்டுட்டு சாணி கரைச்சி வச்சு தெளிக்கிற மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கான வேலை தான் இப்போ ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த வறன்றதில் வச்சு இருங்க ஜல்லியை வரன்னா வருதா அப்படியே ஓரமாக தள்ளிட்டு எங்கே இது என்ன வேலை பார்க்குது ஆய் செத்துறாங்களே. ஏன்னா அடியில் இருக்கா இன்னும் செடிக்கு அந்த பள்ளங்களில் கொண்டு வச்சுருங்க. இப்போ வம்பட்டு எங்கடா வாங்கினே பாருங்க எங்கள் அக்கா செடி ஊனணுமா, அதனால் இந்த புங்க மர செடி நிறைய முளைச்சிருக்கு மலைக்கு. அதெல்லாம் முள் கிடக்கும் பார்த்துப்போ. அதை பிடுங்கிட்டு ஊன்றதுக்காக எங்கள் அக்கா செடி பார்த்துக்கிட்டு இருக்கு. செதுக்கி விட்டு இங்கே பக்கத்துலேயே ஊனிட்டுருன்ட்டு. வேப்பங்கன்னு நானும் இங்கே பார்த்ததில்ல. அதில் விழுந்து ஒன்றும் முளைக்கலடி. போய் சிலியோ காவட்டில் என்னென்னா கன்று எடுக்க நான் கலெக்ட் பண்ண முடியுமா எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அன்னிதான் நீ ஊன வேண்டியதான். வேப்பங்களில் மட்டும் வேறு இல்லாம அந்த புங்கங்கள்லாம் நல்லா வேரோட அதுக்கு என்ன பண்ணு பாறை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சைடில் குத்தி அப்படி நோண்டி எடுத்து வரணும். வேப்பங்கன்று தானே, வேப்பங்கன்னுலாம் முளைச்சி வந்துடும், இதெல்லாம் முளைச்சி வந்துடும். ஆனால் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, வேறு இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணி வைக்கணும். அது இந்த படந்திருக்கேன் அந்த பூவா. ஆமாம் ஆமாம் அதுதான் வேரோட இருக்கு, வேரோட அங்கே கலந்து இருக்கு. வேற இருக்கா இல்லையா அங்கே வேரோட? என்ன செடி அந்த ரோஸ் கலர் அது வேரோட இருக்காது. வேரோட இருக்கு. அதில் இருந்த பொறுப்பை இது பண்ணிட்டு போக அழகாக இருக்கிற வீட்டில் நேரம் வச்சா நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, டீ போட்டுட்டு இப்போ தான் டீ இஞ்சி போட்டு டீயோ சாயமோ குடித்தாமல பிக்கல் வருதாமல எனக்கு. ஏன் செய்வன வச்சுருக்காங்க அது எப்போவுமே அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன் இப்படி வருது பிக்கல். இஞ்சி போட்டு குடித்தாலே வந்துடும். சாப்பாட்டில் சாப்பிட்றப்போ சிக்கன் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இதில் தனியாக இந்த மாதிரி டீ இது மாதிரி சாயம் இப்படி போட்டு குடிச்சா ஆடதோடையெல்லாம் நல்லது. நம்மள இந்த கணக்கில் ஆடதோடையும் இருக்கும், வீட்டில் நொச்சு இருக்குது. புங்குங்கன்னு வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. லைனுக்கு ஏன்னா இங்கே லைன் வருதா, அதுக்கு இடிக்காமல்
ம் வளர வளர மண் அணைக்கணும், அதெல்லாம் அணைச்சிக்குவோம். இதுமா பின்னாடி அந்த பக்கமா ஒரு பிளாஸ்டிக் கப்பு இருக்கும், அதில் மண் இருக்கு, அதில் மண் இருக்கு. எங்கே எருவல்ல போகிற? ஒரு மரம் நட போகிறோம். மரம் நிழலுக்குன்னு ஒரு மரம் நட போகிறோம். ஃபஸ்ட்டு புங்க மரம் நட போகிறோம். புங்க மரம் நல்ல மரம், காற்று தரக்கூடிய மரமா. ஆமாம், அதுக்காக ஃபஸ்ட்டு குழி போட்டுக்கிட்டுருக்கோமா. ஆமாம். ஆமாம், இதுக்கு கமெண்ட்ஸில் ஒருத்தர் சொல்லுவாங்க, முதல் முறையாக நீங்கள் கேமரா எடுக்காமல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு. ஆமாம், அதுக்கு நான் முன்னே ரிப்ளை கொடுத்துருப்பேன். சொல்லு, நீ செய்ய வேண்டிய வேலைக்கு நீங்கள் செய்வீங்க, நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்வேன். அப்படி இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வேலையை வீடியோவில் பார்க்குற ஒரு 10 நிமிஷம் வேலையை பார்த்துட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் வீடியோ பிள்ளைகளையோ அம்மாவோ எடுக்க சொன்னால் எனக்கு தகுந்த மாதிரியே அந்த வீடியோ எடுக்க மாட்டாங்க அவங்க. அதனால தான் 10 நிமிஷம் வீடியோ அப்போ மட்டும் அந்த வீடியோ எடுக்கிறப்ப மட்டும் நான் வந்து எடுக்கிறது. ஏன்னா அந்த வீடியோ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஷார்ட் வரணும்னு நான் ஆசைப்படுவேன். இதே பிள்ளைகளையோ இல்லை அம்மளாக விட்டு எடுத்தோம்னாக்கா ஒன்று இப்படி போயிடும். அது அந்த ஃப்ரேம் சொல்லுவாங்களே, ஃப்ரேம் சைஸு அது சரியாக வச்சு எடுக்க மாட்டாங்கன்னு தான் மேக்ஸிமம் நான் எடுக்கிறது. ஆனால் ஒரு வேலை வந்து 2 மணி நேரம் செஞ்சோம்னா 10 நிமிஷம் வேலை தான் அதில் காட்டியிருப்போம். கிடைக்கிது தான் எனக்கு இப்போ. இறக்கிது தான் எனக்கே. சரி, அதை சொல்ல வேண்டாம், சொல்லிட்டு போட்டோம். எனக்கு நீ அழகா இருக்கீங்க. ஆமாம், நீ உண்மையெல்லாம் நீ காலிலேருந்து நீங்கள் அழகா இருக்கீங்கப்பா. என்ன திடீர்னு திடீர்னு அதை தாடி கொஞ்சம் நிறைய வச்சுருக்கீங்க, அழகா தெரியுதான்னு தெரியல, அழகா இருக்கீங்க. இங்கே ஒரு மரம் வச்சு விட்ருவோம், அந்த பக்கம் ஒரு மரம் வந்து அங்கே ஒரு மரம் வைப்போம். வேப்ப மரம். எங்கள் அக்கா வந்து எருவு சுற்றி காமிக்கிறேன், எரு வலிட்டு வருது எங்கள் அக்கா போய். ஏன்னா அந்த எருவு போட்டு இது பண்ணால் வரும்ன்ட்டு. இது வந்து நம்ம கொள்ளையாக அந்த புங்க மரத்துல கீழே அடியில் முளைச்சிருந்தது. அது வேறு அடியே உடையாமல் எடுத்துருந்து போய்க்கணும். அந்த மண்ணோட அந்த எருவை போட்டுக்கோங்க அடியில். எருவை கொட்டி விட்டு அப்படியே உள்ள வைங்க. 2 இடத்துல அதே மாதிரி ஊனம்ல ஒன்று முளைச்சாலும் நம்மளுக்கு நிழல் தானே. அதே மாதிரி வேறு ஏதாவது கிளையா போதுலாம்ல, அது மாதிரி கொண்டாந்து ஊனைக்கலாம்ல, முளைச்சிக்கும். இப்போ போத்தா ஊனைக்கிறோம்ல, இதை என்ன போத்து ஊனைக்கலாம்? இப்போ என்ன பூத்து அந்த பூசணம் போத்து தான். வேறு போத்து தோரெல்லாம் இருக்குல்ல, முஸ்கட்டை வர்ற பொத்து எனக்கு வேண்டாம். வர்ற பொத்து இல்லை, கிலோ மூங்கி, இது கிலோ போத்து இல்லை. அது மாதிரி இன்னொரு இலை இருக்கும் தெரியுமா, முருங்கை போத்து கிழுவை இலை மாதிரியே ஒரு இலை இருக்கும்ல தம்பி, ஆடு என்ன இங்கே எதுக்கு உள்ளே இருக்குது? உள்ளேயா இங்கே ஒவ்வொருத்தர் வச்சா நல்லாயிருக்கும். அதுவும் வேலியில் தான் நான் அதிகமாக வைப்பாங்க. அதான் நீங்கள் சொல்கிறது தெரியுது. அதெல்லாம் இதுக்கு வேண்டாம். கிலோ போத்து தவிர கிலோ போத்து மட்டும் தான் இங்கே, வேறு எதுவும் இங்கே வரக்கூடாது. உள்ள அதெல்லாம் பேக் சைடில் இருக்குதுன்னா அது நல்லா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இப்போ மொஸ்கட்டை வேணான்னு தான் வைக்கலாம். வச்சாச்சு. உயிர் தண்ணி ஊற்றணுமா அதுக்கு? இது மாதிரி வைக்கணும். ஒன்றுங்கண்ணே வச்சுவிடுவோம் தம்பி. சூப்பர் பாருங்க, அழகாக ஆழமாக எடுத்துட்டு அதில் எருவு கொட்டி ஒரு மரம் போதுங்க மேலே வச்சு அழகாக வச்சாச்சு. அங்கே வைப்போம் ஒரு மரம். இங்கே வேப்பங்கன்று எடுத்து ஊன போகிறோம். அதுக்கு குழி இதுவும் தான். இதான் வழி. இந்த இருக்கு பாரு, இந்த இடத்துலேருந்து அங்கிட்டு வந்துடும். இன்னும் இறக்கி கூட ஊனா. இப்போ பாருங்க நிலா, மகி வந்து மீது தண்ணி ஊற்றிடுச்சு, அழகா ஊத்துறா. சூப்பர் ஊத்துறா. இது வந்து நம்ம வச்ச புங்க செடிக்கு வந்து தண்ணி ஊற்றியாச்சு. தேங்க்யூ. இன்னொரு கப்பு கொண்டுரு அந்த செடிக்கு ஊற்ற.
நல்லா மழை பெஞ்சு செட் ஆகிட்டு இந்த இடம். புல் முளைக்காது. ஆமாம். போதுமா அண்ணன் கூட எடுத்துக்கிட்டு பாரா இருக்கு. தண்ணி ஊற்றிட்டியா? இங்கே இந்த இடத்துக்கிட்ட ஒரு வேப்ப மரம் வச்சுருக்கு வீட்டுக்கு நேராக. சென்றாக ஒரு வீடு வச்சுருக்கோம். இந்த இடத்துக்கிட்ட ஒன்று, அங்கே ஒன்று. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? துளசியா? சரிங்க. கொஞ்சம் செதுக்கி கொடுங்க. செதுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. செதுக்கி கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடியாக இதே மாதிரி பின்னாடியே சமப்படுத்திக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நாளைக்கு தான் பண்ண இன்றைக்கி முடியாது. இன்றைக்கி இது முடிக்கிறதுக்கு இன்றைக்கி நாளாக இருந்தாங்க பொழுது விரிஞ்சோம். சரி இதையாவது பண்ணுங்க. நாளைக்கு காலைல சாணியாக சரி. இப்போ இன்றைக்கி இப்போ வந்து தண்ணி தெளித்து இது பண்ணணும். இன்றைக்கி ப்ளீஸ் பண்ணி விடணும். தண்ணி தெளிச்சு விட்டு வழக்கம் போல் நம்மளுடைய சன்செட்டு. வா எப்படி இருக்கு பாருங்க. இப்போ செம்மையாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். நல்லா இருக்குல்ல? பாருங்க, மகி நல்லா வேலை கொடுப்பாங்கன்னு போய் படுத்து தூங்கிட்டு நல்லா ஓப்பி அடிச்சுட்டு வேலை முடிய போகிற டயத்துக்கு வருது. எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ படுத்து தூங்கிட்டு இருக்கிற. இருக்கட்டும். உங்கள் டீச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலான்னு மட்டும் பாரு. மிது தான் ரொம்ப ஆர்வமாக வேலை செய்யுது. ஆனால் என்ன வேலை செய்யுதுன்னு தான் யாருக்கும் தெரியல. மிது மிதமா இதுக்கு தண்ணி ஊற்றிட்டியாடா? எங்க துளசி வைக்கிறாங்க. அதில் வெட்டியெல்லாம் வைக்க முடியாது. அந்த பாறை எடுத்துருவாங்க. இருக்கா? எங்கே இருக்கு? அது என்ன கருண் துளசியா? சாதா துளசி? அது அந்த மண் வைக்காதீங்க. இந்த வயமண் அள்ளி போடணும். மேலால இல்லை முள் மேலால கூட்டு. அப்படி கூட்டிக்கிட்டு வா. ஒரே நாளில் கூட்டினா வராது. டெய்லியும் கூட்டினா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண முடியும். அது சுத்தமாக எடுத்துட்டாலும் உங்களுக்கு மண் ஒட்டு ஊட்டுறப்போ ஆமாம் கிடக்குறது நல்லதுதான். சாணி அரிசி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது படிஞ்சு வர முடியாது. மண் ஒட்டாது.
அப்படி போடாத காலில் ஏறிடும். இதோட போடணும். கரெக்டாக இருக்கா? ஆ அந்த அந்த வெயில் போனால் தான் வேலை செய்ய பிடிக்குதுப்பா. இருட்டாயிடுச்சு. இருட்டாக தான் கரெக்டாக தான் இருக்குது. உண்மையான இப்போ வந்து எப்படி இந்த இப்போ வந்து உண்மையிலே இவ்வளோ இருட்டாக இருக்குது இப்போது. ஆனால் இப்போ கொஞ்சம் வச்சிங்க கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுதுங்க. இன்னைக்கு ஓரளவு எனக்குள்ள சுத்தம் பண்ணி புல்லெல்லாம் பிடிங்கி ஓரளவு வேலை பார்த்துருக்கோம். நல்லா கொஞ்சம் வேர்வை சொட்டுற அளவுக்கு வேலை பார்த்துருக்குறோம். நாளைக்கு திரும்ப பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ தான் வரும் நாங்கள் வேலை பார்த்தது. உங்களுக்கு வீடியோவில் வேலை பார்த்த மாதிரியும் தெரிஞ்சிருக்கலாம், வேலை பார்க்காத மாதிரியும் தெரிஞ்சிருக்கலாம். 5 மணிக்கு வெளியில் வந்தோம். ஆமாம், கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஓரளவு சுறுசுறுப்பாக வேலை பார்த்துருக்கோம். இந்த டைமில் பார்த்தா தான். ஆமாம், அப்புறம் அதெல்லாம் பார்க்க முடியாது. வெயில் காலையில் 7 மணிக்கெல்லாம் பளிச்சுன்னு வெயில் அடிக்குது. வெயில் வந்துடுதா, அதனால் வெளியிலே வர முடியாது. இந்த வேலையை காலை டயத்தில் பார்க்க முடியல. இதுக்கு கொஞ்சம் லைட்டு இருக்குங்க, இல்லைன்னா கொஞ்சம் லைட்டை பார்க்கலாம். இல்லை, நான் பின்னாடி போய் கொஞ்சம் நேரம் கொடுங்க தான் போகிறேன். நைட்டு வேணாம், நைட்டில் வேணாம். நாங்கள் செதுக்க போகிறோம். அந்த வாசம் கொல்ல பக்கம் தக்காளி கண்ணா நிமித்தி வச்சு கட்டிட்டு அங்கே போய் நாங்கள் தரோம். லைட்டை போட்டுக்கிட்டு அதை சுத்தம் பண்ணி விட்றோம். அவ்வளோதான். சாணி போட்டோம்ல, அப்பதான் படியும். கோலமாவை வேண்டாம் சொல்லணும். சாணியும் போடாமல கூட தண்ணி தெளிச்சு விட்டாலும் அது படிஞ்சிடும். டெய்லி தண்ணி தெளிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க, தண்ணி தெளிச்சு ரவுண்டாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி, பாய்.